சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்களோட இந்த ஞானச் செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க உண்மையிலேயே ஒரு உன்னத ஆன்மா. ஆமா, இந்த வழிகாட்டுதல் உங்களை தேடி வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா. மாபெரும் சித்தர்களோட போதனைகளை பின்பற்றினா வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம மகாஞானி அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் வழியா நமக்கு அருளின ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதுதான் சுறாக்கள் இல்லையா? இந்த உரையாடலை முழுசா கேட்கறது மூலமா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு முதல்ல பாத்திரலாம். சொல்லுங்க. பிரபஞ்சத்தோட ஆதி ரகசியங்கள் அடங்கிய ஒரு கல்ல பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரி. ஞானிகள் அவங்களோட சக்தியை எங்கிருந்து பெற்றாங்கங்கிற உண்மையும் புரியும். மிக முக்கியமாக மனிதன் தன்னை வென்று இந்த உலகத்தை எப்படி காக்கலான்னு ஒரு வழியும் தெரியும். அப்ப ஆரம்பிக்கலாமா? இந்த சுறாக்கல் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு சாதாரண பாறை இல்லைன்னு சொல்றாங்க. சாதாரண பாறை இல்ல, அது ஒரு மாபெரும் சக்தியோட இருப்பிடம். அந்த கல்ல சும்மா பார்த்தாலே ஒருத்தருக்கு சக்தி கிடைக்கும்னு மாமுனிவர் சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா, பல யுகங்களா ஞானிகள் எத்தனையோ சோதனைகளை கடந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த போய் அதோட சக்தியை பெற்று மனித குலத்தை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறாங்க. இது கேக்குறதுக்கு நம்ம கையில இருக்கிற மொபைல் போன்ல கூகுள் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு நல்ல உதாரணம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் அங்க இருக்கு. சரிதான். சுறாக்கள் ஒரு பிரபஞ்ச அறிவு களஞ்சியம். உலகின் ஒட்டுமொத்த தத்துவமும் எல்லா ரகசியமும் அதுல அடங்கியிருக்கு. ஞானிகள் அங்க தவம் செஞ்சுதான் வாழ்க்கைனா என்ன, மனிதன் எப்படி வழிநடத்தப்படுறான், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விட கண்டுபிடிச்சாங்க. ஆனா அப்படி கண்டுபிடிச்ச ஞானத்தை மக்களுக்கு சொல்ல வந்தப்போ மக்கள் அதை ஏத்துக்கல. அதுதான் மனிதனோட அறியாமை. அவங்க ஞானிகளை எதிர்த்தாங்க, அடிச்சு துன்புறுத்தினாங்க. உண்மை சொல்லப்படும் போது அதை மறுக்கிறது தான் மனிதனோட இயல்பு. அகத்திய மாமுனிவர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரே. ஆமா, மனிதன் தனக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையை நீக்கிட்டா போதும், எல்லா போதனையும் அவனுக்கு புரியும். அவன் தன்னைத்தானே வென்று இந்த உலகத்தையும் காப்பான் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் உலகத்தை மனிதன் கிட்ட கொடுத்தான். ஆனா மனிதனும் தன்னையும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்துட்டு இருக்கான். இப்போ அந்த சுறாக்களோட அதிமுக்கியமான 3 ரகசியங்களை பார்க்கலாம். இது ரொம்ப ஆழமான விஷயம். சரி, முதல் ரகசியம் என்ன? முதலாவது, அந்த சுறாக்கள் அசைஞ்சா இந்த முழு உலகமுமே அசையும். முழு உலகமுமே அசையுமா? ஆமா, அதுவும் அது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கடுகளவு அசைவதால் தான் உலகத்துல பூகம்பம், சுனாமி மாதிரி பேரழிவுகள் ஏற்படுது. ஒரு கடுகளவு அசைவுக்கு இவ்ளோ பெரிய விளைவா? ஆமா. 2வது ரகசியம், அந்த கல்லு வளரக்கூடிய தன்மை கொண்டது. கல்லு வளருமா? அது வளர வளர கடல் நீரோட மட்டமும் உயர்ந்துட்டே இருக்கும். ஓ, இதுவும் ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கு. நிச்சயம். இப்ப 3வது ரகசியம், இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. நாம எல்லாரும் வணங்குற ஆதி கைலாயம் இருக்கு இல்லையா? ஆதி கைலாயம் அது கடல்ல மூழ்கி போன இலங்கையோட ஒரு பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இது முற்றிலும் புதிய தகவலா இருக்கே. ஆமா, மூலம் அப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரகசியங்கள். இந்த தெய்வீக செய்திய நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? பத்தாது, இது முழு உலகத்துக்கான செய்தி. அப்போ இத கேக்குற நீங்க உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களிலையும் இத பகிரணும். ஆமா, நீங்க இந்த காணொளிய பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு பதிப்புரிமையே கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஞானம். இந்த மாதிரி ஞான செய்திகளை பகிர்ந்துக்கிறது மக்களுக்கு நல்வழி காட்டுற ஒரு பெரிய சேவை. இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை பெற்றுத்தரும். சித்தர்களோட இந்த ஞான உரைய இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.